ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய அன்றாட வாழ்வில் ஆன்மீகம், மண்டேன் டு ஸ்பிரிச்சுவல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை காண்போம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. ஒரு ஆன்மீக சாதகரின் வாழ்வில் அனைத்தும் ஆன்மீகமே தெய்வீகமே ஆகும் என்பதால் லௌகீகம் என்று அழைக்கப்படும் உலகியல் என்று எதுவும் இல்லை என்ற உண்மையை பூஜ்ய சுவாமி அவர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார். மேலும் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் தெய்வீகப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இறை உணர்வை கொண்டு வர வேண்டும். தலை சிறந்த வழிகாட்டிகளாகிய நமது பேரன்புமிகு பப்பா மற்றும் பூஜ்ய மாதாஜி ஆகியோரது வாழ்க்கையையும் அவர்களது அறிவுரைகளையும் பின்பற்றுவதன் மூலம் இத்தகைய ஆன்மீக நிலையை அடையலாம் என்றும் சுவாமிஜி கூறுகிறார். இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: தடைபடாத இறை நினைவை நிலைநிறுத்துங்கள். பப்பா மற்றும் மாதாஜியின் நினைவு அளிக்கின்ற விவரிக்க இயலாத ஆனந்தத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரம் அது தொடர்ச்சியாகவும் நிரந்தரமாகவும் இல்லை என்று நீங்கள் குறைபட்டு கொள்கிறீர்கள். குறைந்த நேரத்திற்கே ஆனாலும் உங்களுக்கு விவரிக்க இயலாத ஆனந்த அனுபவத்தின் பெரும் பேறு கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி உறுங்கள். பேரன்புமிகு பப்பாவின் அருளால் அவர்களை நினைவு கூறும் நேர அளவும் அதன் விளைவாக கிடைக்கும் ஆனந்தமும் மேன்மேலும் நீண்டு கொண்டே போகும். இறுதியில் அதில் எவ்விதமான தடையும் இல்லாத அனுபவத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய பழைய வாசனைகள் மூலமாக வந்த சிறிது அழுக்கும் உங்களுடைய முந்தைய செயல்களின் பலன்களும் மனதை கீழே இழுக்கின்றன. தீவிரமான சாதனை மற்றும் அதனால் விளையும் மன தூய்மையினால் தடைபடாத நினைவையும் பரவச நிலையையும் உங்கள் மனதில் நிலைநிறுத்த முடியும். அடுத்த தலைப்பு: முந்தைய வினைப்பயனை கழித்தல். நாம் துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துயரங்களிலிருந்து விடுபட்டவர் எவருமே இல்லை. பிரச்சனைகளால் சூழப்பட்ட பல குடும்பங்கள் உள்ளன. அவர்களுக்கு பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள், உடல் ஊனம் அல்லது மனநோய் கொண்டவர்கள் என வாழ்நாள் முழுவதும் கவலையும் பதற்றமும் தரும் குழந்தைகள் உள்ளனர். இவை ஏன் ஏற்படுகின்றன என்று யாரும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல பக்தி இல்லாதவர்களும் வெளிப்பார்வைக்கு தகுதி படைத்தவர்கள் என்று கருத முடியாதவர்களும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதை காணலாம். ஆனால் சில பக்தர்களும் தகுதி வாய்ந்தவர்களும் பல்வேறு வகைகளில் துன்பப்படுவதையும் காணலாம். தம்முடைய பிராரத்தம் எனப்படும் வினைப்பயனை கழிப்பதற்காக இல்லாவிட்டால் யாருமே இவ்வுலகில் பிறந்திருக்க மாட்டார்கள். அவற்றை செயல்கள் செய்து கழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அவ்வாறு கழித்து கொண்டு அதே நேரத்தில் பிரதிகூலமான நிகழ்வுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் இடையே அமைதியாகவும் சலனமில்லாமலும் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இறைவனுடைய புனிதமான நாமத்தை ஜபித்து கொண்டு அவரை இடைவிடாது நினைவு கொள்வதுதான் அந்த வழியாகும். அடுத்த தலைப்பு: இறப்பிற்கு முன் அனைத்தையும் முற்றிலும் துடைத்து அழித்து விடுதல். விரோதங்களை வளர்த்து கொள்வதிலோ அல்லது தவறுகளை பதிவு செய்து வைத்து கொள்வதிலோ செலவிடுவதற்கு நமது வாழ்க்கை மிகவும் குறுகியது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த குறுகிய வாழ்நாளில் செய்வதற்கு உங்களுக்கு பல்வேறு நல்ல காரியங்கள் உள்ளன. பேரன்புமிகு பப்பாவின் பிரபஞ்சம் தழுவிய சரீரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு பகுதி எனவும், நம்முள் எழும் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் யாவும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகின்றன என்றும் உணருங்கள். இதுதான் உண்மை. பேரன்புமிகு பப்பாவின் சக்தி பூரணமானது. எனவே ஒவ்வொரு அசைவும் அவருடைய சக்தியினால்தான் நிகழ்கிறது. அவரே அனைத்தையும் செய்வதால் எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய செயல்களுக்கு பொறுப்பானவன் அல்ல.
இதை நீங்கள் உணர்ந்த கணத்திலிருந்து நீங்கள் மற்றவர்கள் மீது எவ்வித தீய எண்ணங்களையும் வளர்த்து கொள்வதிலிருந்து விடுதலை அடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த அன்பையும் கொள்வீர்கள். எப்போதும் சுத்தமாக துடைக்கப்பட்ட பலகையாக இருங்கள். அனைத்து கோபங்களையும் ஆத்திரங்களையும் அடியோடு வெளியேற்றி விடுங்கள். உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்புங்கள். இல்லையெனில் நீங்கள் இந்த உடம்பை விட்ட பிறகும் அநேக பிறவிகளுக்கு உங்களுடன் ஆத்திரத்தையும் தீய எண்ணங்களையும் சுமந்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து அவ்வாறு செய்யாதீர்கள். அனைத்து அழுக்குகளையும் இங்கேயே இப்போதே கழுவிவிடுங்கள். பேரன்பு மிகு பப்பாவின் நினைவு மட்டும்தான் உங்கள் இதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, குருவின் அருளால் உந்தப்பட்ட சாதனை. குருவின் உருவமற்ற நிர்குண அம்சத்தை உணர்வது அனைத்திலும் மேலான குறிக்கோளாகும். இதனை அடைவதற்கு சாதகர் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இதை அவர் குருவின் அருளால் மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் சாதனை செய்வதற்கு தூண்டப்படுவதும் குருவின் அருளால்தான். குரு தன்னை உங்கள் இதயத்தில் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு தீர்மானித்து உங்களை ஊக்குவித்து ஆன்மீக சாதனைகளை செய்விக்கிறார். உங்களை சாதனை செய்ய வைப்பது குருதான் என்று ஒவ்வொரு கணமும் உணருங்கள். அனைத்தையும் அவரிடம் விட்டுவிட்டால் நீங்கள் எவ்வித கவலையுமின்றி அமைதியாக இருப்பீர்கள். அடுத்த தலைப்பு, உலகியல் எண்ணங்கள் தாமாகவே வீழ்ந்து விடுகின்றன. ராமநாமம் உங்களுக்குள் அற்புதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை என்னவென்றால் நாம் உணர்வு பூர்வமாக எதையுமே துறப்பதில்லை. நம் மனம் இறை எண்ணங்களில் ஆழ்ந்திருக்கும் போது உலகியல் எண்ணங்கள் தாமாகவே வீழ்ந்து விடுகின்றன. ஏனெனில் அவற்றின் மீது விருப்பம் கொள்ளாத ஒருவரை பற்றி கொண்டிருக்க அவை விரும்புவதில்லை. புனிதமான நாமம் உங்களுக்கு மேலான குறிக்கோளை அடைய வழிகாட்டும். அது உங்களுக்குள் பெருகி வரும் வெள்ளம் போல அமைதியையும் பூரணமான ஆனந்தத்தையும் நிறைத்துவிடும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமியின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.